பஞ்சபுராணம் ஓதுவதோடு நிகழ்வுகள் ஆரம்பமாகும். இப்போது பஞ்சபுராணம் ஓதப்படும். அனைவரும் எழுந்து நின்று வழிபாட்டினை செய்யுமாறு வாரி வழங்குகின்ற செல்வச்செல்வன் வீரருடைய திருவடிகளை பணிந்து எம்பெருமானுடைய வல்லமையை பாத்திரமாக இந்த ஆசிரமத்தின் பணிகளை முன்னெடுத்து வருகின்ற ஆசிரமத்தின் சுவாமிகளுக்கும் இங்கே குடியிருக்கின்ற அடியவர்களுக்கும் இந்த அரங்கிலே வீட்டிருக்கின்ற அடியவர் பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கங்களை செலுத்திக் கொண்டு இன்றைய வாராந்த நிகழ்விலே ஒவ்வொரு இரண்டாவது வாரத்திலும் இங்கே இசை நிகழ்வு நடைபெற்று வருவதற்கு ஒரு வளமையான விடயமாக இந்த இசை நிகழ்வினை உங்களுடைய ஆசிரமத்தின் ஆஸ்தான இசை கலைஞராக இருக்கின்ற இசைக்கலைமணி செல்வச்சந்திரன் அவர்கள் இங்கே நெறிப்படுத்தி இந்த அரங்கிலே இந்த இசை போட்டியை நடாத்தி வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினமும் இந்த இசை நிகழ்வு இங்கே நடைபெற இருக்கின்றது. இந்த இசை நிகழ்வின் பாட்டினை சிதம்பரம் இசைமைந்தன், நயிலை பத்மநாதன் சிவமைந்தன் அவர்களும், கீபோர்டினை எங்களுடைய இசைக்கலைமணி என் செல்வச்சந்திரன் அவர்களும், மிருதங்கத்தினை இசைக்கலைமணி பிரம்மஸ்ரீ வி ரமண சர்மா அவர்களும், எஞ்சிராவை வித்துவான் பிரம்மஸ்ரீ ஆர் தயசர்மா அவர்கள் இங்கே ஆட்சி செய்ய இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய நிகழ்ச்சியை ஆசிரமத்தின் சுவாமிகள் சார்பிலே இங்கே நிகழ்த்துமாறு கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன்.
நன்றினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வாராந்திர என்பதை ஒரு அருமையான இன்ஜினை அதற்கு முன்னோடியாக நாங்கள் அவர்களை வைக்க வேண்டிய புறப்பாடு இருக்கின்றது. இன்னும் 2-3 நாள் புதிதாக பிறக்கின்ற காரணத்தால் அதன் அடிப்படையில் அவர்களை விதமான அதன் முன்னோடியாக ஒரு வறுமை கோட்டில் ஒரு நிறுவனத்திற்கு ₹40,000 இருக்கின்றது. அந்த வகை அதையும் செய்யலாம் இருக்கின்றோம். சென்னையர்களை நாங்கள் பாராட்ட வேண்டிய புறப்பாடு இருக்கின்றது. அந்த வகை உண்மையில் சிவமைந்தன் நம்மோடு ஈடுபட்டு இங்கே வந்தவர், ஈடுபட்டவர், தன்னுடைய இசைத்திறமையை வளர்த்தவர். அந்த வகையில் ஆனால் இப்போது அவர் ஆரம்பத்தில் இருந்தவராக தற்பொழுது அவர் எவ்வளவோ தூரம் முன்னோடி வாழ்க்கையில் சரி, வாழ்க்கையிலும் சரி ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான இடத்திற்கு வந்திருக்கின்றார். உண்மையில் ஆரம்பத்தில் வரும்பொழுது நானே யோசிப்பது ஒரு அருமையான இசைக்கறிஞர் எவ்வளோ ரத்தத்தின் மத்தியில் இருக்கிறார்கள். ஆனால் இப்போது அவரை நான் பார்க்கின்ற பொழுது ஒரு கடந்த 2 வருடமாக அவரது வாழ்வில் எவ்வளவோ முன்னேற்றம் வந்திருக்கின்றது. ஆரம்பத்தில் இவரை பல்கலைக்கழகத்தில் சேர்ப்பதற்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டார். ஒரு விரிவுரையாக கடமையாற்றுவதற்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்காத வரை இங்கே உள்ள பெரிய மனிதர்கள், அதாவது பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பெரிய நுண்கலை மாணவர்கள் கூட இவரது வளர்ச்சிக்கு முன்னுக்கடை போட்டுக் கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், அந்த நேரங்களில் இவர் கோயிலடியில் வந்து சன்னதியானே தஞ்சம் என்று சொல்லி சன்னதி வீரரின் காவலில் வந்து தங்கி இங்கே என்னோடு வந்து கலந்து நின்று போனவர் மைந்தன் இப்போது அந்த விரிவுரையாக கடவை பதவியை ஏற்று ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கின்றார். இதற்கான அவரை நாங்கள் கௌரவிக்க வேண்டும். நல்ல வீரவன் சரி இளந்தொழில் இளைஞர் கழகம் இது நானுடைய பணி வந்திருக்கார். அவரையும் கனம் பண்ணுவோம். Yes.